எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் புகழ் பெறுவாராக. ஊழி ஊழியாய் புகழ் பெறுவாராக. மாட்சியும் மகிமையும் நிறைந்தவரே, விண்ணக தூதர்களோடு இணைந்து உம்மை போற்றுகின்றோம். உமது தூய பிரசன்னம் எங்கள் இதயத்தை நிரப்புவதாக. நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் பல நேரங்களில் பயம், கவலை, அச்சம், கலக்கம், தனிமை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அஞ்சாதே, நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று நம் ஆண்டவர் இந்த நற்கருணை நாதராக நம் கண்முன்னே எழுந்தருளியுள்ளார். மகனே, மகளே, நீ கலங்காதே, ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார், நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்க செய்வார். எதிரிகளின் விருப்பத்திற்கு அவர் நம்மை கையளிக்க மாட்டார். நீ கண்ணீர் வடிக்காதே, நீ திகையாதே. நாம் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழுப்பும்படி செய்வார். மகனே, மகளே, அஞ்சாதே, நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கின்றேன். நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், உண்மையிலே
ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திரப்போடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திரப்போடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பேரன்பும் இரக்கமுள்ள இறைவா, இதோ உமது அருளுக்காக காத்திருக்கும் மக்களாகிய எங்கள் மீது உமது தூய ஆவியை பொழிந்து பலப்படுத்த வேண்டுமாய் உம்மை வேண்டுகின்றோம். இதோ இன்று உம்முன் முழந்தாள் படியிட்டு பல்வேறு கருத்துகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளாகிய எங்கள் அனைவர் மீதும் உமது தூயாவின் ஆற்றலை பொழிந்து எங்களுக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் உம்முடைய தூயாவின் ஆற்றலால் எங்களில் நிறைத்தருள உம்மை இறைஞ்சுகின்றோம். அன்பு தெய்வமே, உமது ஆவியின் அருட்துணையால் நாங்கள் என்றும் உமது புகழ் சாற்றிட எங்களுக்கு வேண்டிய வரங்களை நீர் அருள்வீராக. திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும்.
வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 இறைவாக்கியங்கள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும்
சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கு என ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இதுவரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலில் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள். எனவே உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்க்கையில் சில வார்த்தைகள் நம் வாழ்க்கையையே மாற்றிவிடுகின்றன. ஒரு குழந்தை பயந்து அழும்போது அதன் தாய் சொல்வாள், பயப்படாதே, நான் இருக்கிறேன். ஒரு தந்தை முதல் முறையாக மகனை பள்ளிக்கு அனுப்பும்போது சொல்வார், தைரியமாக போ, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சைக்கு முன் நோயாளியிடம் சொல்வார், கவலைப்படாதீர்கள், எல்லாம் நன்றாக நடக்கும். இந்த வார்த்தைகள் பிரச்சனைகளை உடனே மறைத்து விடுகின்றன. ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் இதயத்திற்கு ஒரு புதிய தைரியத்தை அளிக்கின்றன. அதுபோலதான் நம் வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வாக்குறுதியை நம் இதயத்தில் வைத்துக்கொண்டு ஒரு சிறிய நிகழ்வை பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இளம் மருத்துவர் தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். அந்த இளம் மருத்துவர் தனது முதல் அறுவை சிகிச்சைக்காக ஒரு முறை செல்கின்றார். அங்கு நோயாளிக்கு மிகவும் ஆபத்தான நிலை. அறுவை சிகிச்சை அறையினுள் நுழைந்ததும் அந்த இளைஞனுக்கு கைகள் நடுங்கத் தொடங்கின. நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. தவறு ஏதேனும் நடந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவரை ஆட்கொள்கின்றது. அப்போது அங்கு வந்த மூத்த அனுபவமிக்க தலைமை மருத்துவர் இவருடைய பதற்றத்தை கவனிக்கின்றார். அவர் அந்த இளம் மருத்துவரை திட்டவில்லை, அறிவுரையும் கூறவில்லை. மாறாக அவரது தோள் மீது கையை வைத்து மெதுவாக சொன்னார், மகனே, நீ தைரியமாக அறுவை சிகிச்சையை தொடங்கு. நான் உனக்கு அருகிலேயே நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். அந்த மூத்த மருத்துவர் கை கட்டி அருகில் நின்று கொண்டே இருந்தார். வியக்கத்தக்க வகையில் அந்த இளைஞனின் பயம் மறைந்தது. கைகளின் நடுக்கம் நின்றது. அறுவை சிகிச்சை மிக வெற்றிகரமாக முடிந்தது. அன்பானவர்களே, அந்த மூத்த மருத்துவர் அந்த இளைஞனின் பயத்தை அகற்றவில்லை, ஆனால் அவனுடைய தனிமையை அகற்றினார். இதுதான் இறைவன் நம் வாழ்க்கையில் செய்கிற செயல். பல நேரங்களில் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே, இந்த சிலுவையை எடுத்து விடுங்கள். ஆனால் ஆண்டவர் பல நேரங்களில் சிலுவையை எடுத்து விடாமல் அந்த சிலுவையை சுமக்க தன் தோளை நமக்கு கொடுக்கிறார். அதனால்தான் இறைவனோடு நடப்பவர்கள் விழலாம், ஆனால் வீழ்ந்து போவதில்லை. அவர்கள் அழலாம், ஆனால்
நம்பிக்கையை இழப்பதில்லை. அவர்கள் சோர்வடையலாம், ஆனால் கைவிடப்படுவதில்லை. ஏனெனில் அவர்களோடு ஆண்டவர் நடக்கிறார். அதற்கு பிறகுதான் இயேசு தம் சீடர்களிடம் மிகவும் ஆழமான ஒரு உண்மையை சொல்கிறார். இதோ, ஓநாய்கள் நடுவே ஆடுகளை அனுப்புவது போல் உங்களை அனுப்புகிறேன். ஆகவே பாம்புகளைப் போல் விவேகமுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடமற்றவர்களாகவும் இருங்கள். முதலில் இந்த இறை வார்த்தை நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. ஆண்டவரே, ஏன் ஓநாய்கள் நடுவே, ஏன் ஆடுகள்? ஆனால் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஆடு ஓநாயை வெல்வது அதன் பலத்தால் அல்ல, அது மேய்ப்பரின் அருகில் இருப்பதால் தான். அதுபோல கிறிஸ்தவனின் வெற்றி அவனுடைய திறமையில் இல்லை, அவன் யாரோடு நடக்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. புனித அகஸ்தீனார் அழகாக சொல்லுவார், இறைவன் உன்னோடு இருந்தால் உனக்கு எதிராக யார் நிற்க முடியும்? அன்பானவர்களே, இன்று நம்முடைய ஓநாய்கள் மனிதர்கள் மட்டும் அல்ல. சிலருக்கு அது ஒரு நோய், சிலருக்கு அது கடன் சுமை, சிலருக்கு அது உடைந்த குடும்ப உறவு, சிலருக்கு அது தனிமை, சிலருக்கு அது எதிர்காலத்தை பற்றிய பயம். ஆனால் எந்த ஓநாயும் நம் மேய்ப்பரை விட பெரிதல்ல. அதனால்தான் ஆண்டவர் நம்மை ஓடச் சொல்லவில்லை, நம்பிக்கையோடு முன்னேற சொல்கிறார். இயேசு ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக சொல்கிறார். உங்களை எல்லாரும் வெறுப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நல்லவர்களாக வாழ்ந்தாலும் ஏன் வெறுக்க வேண்டும்? இயேசுவின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அவர் யாரையும் ஏமாற்றவில்லை, யாருடைய பொருளையும் எடுத்துக்கொள்ளவில்லை. நோயாளிகளை குணமாக்கினார், பசித்தவர்களுக்கு உணவளித்தார், பாவிகளை மன்னித்தார். இருந்தும் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். உண்மையாக வாழ்பவர்களை உலகம் எப்போதும் புரிந்து கொள்வதில்லை. ஒளி வந்தால் இருள் அமைதியாக இருக்காது, உண்மை வந்தால் பொய் அமைதியாக இருக்காது, அன்பு வந்தால் வெறுப்பு போராடும். அதனால்தான் ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வருவது தோல்வியின் அடையாளம் அல்ல. பல நேரங்களில் அது நாம் சரியான பாதையில் நடக்கிறோம் என்பதற்கான அடையாளம். புனித பியோ அழகாக சொல்லுவார், நீ அதிகமாக சோதிக்கப்படுகிறாய் என்றால் இறைவன் உன்னை அதிகமாக நம்புகிறார். இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இறைவன் துன்பத்தை விரும்புவதில்லை, ஆனால் துன்பத்தின் நடுவிலும் தனது பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அன்பானவர்களே, இயேசு இன்னொரு அழகான வாக்குறுதியை தருகிறார். எதை பேச வேண்டும் என்று கவலைப்படாதீர்கள், அந்நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுள் பேசுவது உங்கள் தந்தையின் தூய ஆவியார். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை! நாம் நினைப்பது என்னால் முடியாது, என்னிடம் திறமை இல்லை, நான் பலவீனமானவன். ஆனால் இயேசு நம் திறமையை பார்க்கவில்லை, நாம் ஒப்புக்கொடுத்த இதயத்தை தான் பார்க்கிறார். மோசே சொன்னார், என்னால் பேச முடியாது. எரேமியா சொன்னார், நான் சிறியவன். பேதுரு சொன்னார், நான் பாவி. ஆனால் அவர்களுடைய குறைகளை பார்த்து இறைவன் அவர்களை ஒதுக்கவில்லை, அவர்களுடைய இதயத்தை பார்த்து அவர்களை பண்படுத்தினார். அன்பிற்கினியவர்களே, இன்று நாம் நற்கருணை ஆண்டவரின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறோம். நம் கைகளில் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கலாம், நம் மனதில் காயங்களோடு வந்திருக்கலாம், நம் குடும்பத்தின் பாரங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள், இறைவன் அழைப்பது தகுதியுள்ளவர்களை அல்ல,
அவர் அழைத்தவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். புனித ஜான் மரி வியானி அழகாக சொல்லுவார், கடவுளிடம் எல்லாவற்றையும் ஒப்படையுங்கள். அவர் உங்களுக்காக நினைப்பது நீங்கள் உங்களுக்காக நினைப்பதை விட உயர்ந்தது என்று. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை ஆண்டவரே என்னால் முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறோம். இன்று இயேசு நம்மை பார்த்து சிரித்தபடி சொல்கிறார், ஆம், உன்னால் முடியாது, ஆனால் என்னால் முடியும். நீ என்னோடு இருந்தால் போதும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம். நாம் பெரியவர்கள் என்பதால் வெற்றி பெறுவதில்லை, நம்மோடு பெரிய இறைவன் இருப்பதால் தான் வெற்றி பெறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை நீர் அறிவீர், எங்கள் பயங்களை நீர் அறிவீர், எங்கள் கண்ணீரை நீர் அறிவீர். ஆனால் இன்றிலிருந்து எங்கள் பார்வை எங்கள் பலவீனத்தின் மீது அல்ல, உமது வல்லமையின் மீது இருக்கட்டும். பேச வேண்டிய நேரத்தில் தூய ஆவியார் எங்களுக்குள் பேசட்டும். நிற்க வேண்டிய நேரத்தில் உமது கிருபை எங்களை தாங்கட்டும். ஆமென். சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல தேற்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல தேற்றி நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே, அன்பே, இதோ உம்முடைய பணியை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்திலே அருள் பணியாளராக தகுதி பெறுவதற்காக தங்களையே மனமுவந்து தந்திருக்கிற இந்த அன்பு சகோதரர்களை, இவர்களது அற்புதமான குடும்பங்களை உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களது பணி வாழ்வை நீர்தாமே இந்த நாளிலே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஏதோ ஒரு இடத்தில் பிறந்து, ஏதோ ஒரு குடும்பத்தில் வளர்ந்து, உலகமெங்கும் என்னுடைய ஆண்டவரது நற்செய்தியை நான் எடுத்து செல்வேன் என்கிற நம்பிக்கையோடு தங்களது பயணத்தை தொடங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற எண்ணம் தெளிவாக இல்லை. இதோ பல நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறீர். எப்பொழுதெல்லாம் உம்மை சந்திக்கிறோமோ, நற்கருணை வடிவிலே உம்மோடு நாங்கள் கலந்து பேசுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு தைரியத்தை தருகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய இந்த அற்புதமான பணி வாழ்விலே நாங்கள் மக்களோடு இணைந்திருக்கிறோமோ, இந்த இயற்கையோடு இணைந்திருக்கிறோமோ, இவற்றை எல்லாம் கடந்து உம்மோடு இணைந்திருக்கிற அந்த உன்னதமான வாழ்க்கையை, வரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்க கூட நீங்க இருங்க. சில நேரத்தில் நாங்க ஓடிடுறோம். எங்களுக்கு அந்த வேலை இருக்கிறது, இந்த பணி இருக்கிறது, என்னை இவர் அழைத்தார்கள், அவர் அழைத்தார்கள் என்று உம்மை கடந்து போகிறோம். ஆண்டவரே, அந்த நேரத்தில் கூட நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த பிரசன்னத்தை நாங்க உணரணும். உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணரணும். எங்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய மகனாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இந்த அழைத்தல் வாழ்க்கையில நிலைத்திருக்க வையுங்க. இந்த அருட்சகோதரிகளை, அருட்பணியாளர்களை, இந்த அன்பு தம்பிகளை, சகோதரர்களை இந்த நேரத்தில் உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்க கூட இருங்கப்பா. நீங்க இல்லைன்னா எங்களால வாழ முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய பக்கத்திலே இருங்க, எங்க பக்கத்திலே இருங்க. நீங்கள் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ மோசே உமக்கு முன்பாக வந்து நிற்கிறாரு. இந்த மக்களை நானா கருதரித்தேன். நான் ஏன் இவங்களுக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? ஆண்டவரே, நான் தளர்ந்து போய் நிற்கிறேன். இது என்னுடைய சுமை அல்ல, உம்முடைய சுமை, நீ தந்தது. ஆமாண்டவரே, அருள் பணியாளர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இதோ இப்படிப்பட்ட ஒரு சுமை, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அடிக்கடி வந்திருக்குது. என்னுடைய வாழ்க்கை இருட்டாயிருச்சே, என்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் வேணும். ஆண்டவரே, வெளிச்சமாக இருப்பவரே, இதோ எங்க கூட எப்பவும் எப்பவும் இருங்க. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. ஆமென். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. ஆமென், ஆமென். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கூடவே இரும். இருங்கப்பா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, ஏராளமான மக்களுடைய கண்ணீர் இதோ எங்களது காதுகளை வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. அழுகை சத்தம், அவமானம் இந்த உலகெங்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு மத்தியிலே இதோ வருகிறேன் என்று சொல்வதற்காக இந்த அன்பு சகோதரர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கெல்லாம் கண்ணீர் துடைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அழுகுரல் ஆறுதலாக மாற்றப்படுகிறதோ, அங்கெல்லாம் நீர் இருக்கிறீர். எங்க கூட இருங்கப்பா. இந்த சகோதரர்கள் கூட இருங்கப்பா. அருள் பணியாளர்கள் கூட இருங்கப்பா. அன்பு சகோதரிகள் கூட இருங்கப்பா. இருமாண்டவரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. ஆமென். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே. இயேசுவே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த அற்புதமான ஊடகத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இதோ உலகெங்கும் உள்ள
ஏராளமான நோயாளிகளுக்கு ஆறுதலாய் உம்முடைய உடனிருப்பை உணர்த்துகின்ற இந்த தொலைக்காட்சிக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெல்லாம் மக்கள் உடல் தளவுற்ற நிலையிலே இருக்கிறார்களோ, நோயுற்ற நிலையிலே உம்முடைய அன்புக்காக ஏங்குகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மாதா தொலைக்காட்சியில எனக்காக அருட்தந்தையர்கள் ஜெப வீரர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கூடவே இருங்கப்பா, அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, அவர்களை தொடும் ஆண்டவரே, சுகம் தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உடனிருப்பவரே எம் இறைவா, இன்றைய உலகின் சவால்கள், துன்பங்கள் மற்றும் எதிர்கால அச்சங்கள் எங்களை சூழும் போதெல்லாம் உமது உடனிருப்பை நாங்கள் உணரச் செய்தருளும். திரு அவையின் பணியாளர்கள் முதல் நம்பிக்கையாளர்கள் வரை அனைவரும் எதற்கும் அஞ்சாமல் தூய ஆவியாரின் துணையோடு உமது நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, போர் மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலையும் பாதுகாப்பையும் புதிய நம்பிக்கையும் வழங்கும். எங்கள் சமுதாயத்திலும் நாட்டிலும் உலகம் முழுவதும் உமது அமைதியை நிலைத்திருக்க செய்ய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் இரக்கமும் நிறைந்த எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், தன்னார்வ பணியாளர்கள், அலுவலக பணியில் உதவி செய்பவர்கள், ரேடியோ வேரிதாஸ் பணியாளர்கள் மற்றும் மாதா டிவியை தாங்கி பிடிக்கும் அனைத்து அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவரையும் ஒரே மனதோடு உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் வெவ்வேறு பணிகளை செய்தாலும் உமது அன்பை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் ஒரே உள்ளமும் ஒரே ஆன்மாவும் கொண்டிருக்கவும், இவர்கள் பணியில் உமது தூய ஆவியின் வழிநடத்துதல் எப்போதும் இருந்து இறையாட்சியின் விழுமியங்களை நல்ல முறையில் விதைக்க உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு என்று மொழிந்த அன்பின் நிறைவா, நாளை என்ன நடக்குமோ என்ற கவலையும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் எங்களை சூழும் போதெல்லாம் எங்களை வழிநடத்தியருளும். சுற்றி இருக்கும் புயல்களையும் எங்களுக்கு எதிராக எழும்பும் தடைகளையும் கண்டு நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கவும், உலக கவலைகளால் எங்கள் மனம் கலங்காதிருக்கவும் வேண்டிய அருளை தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். 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 இயேசுவே என் அன்பே என் இதயம் 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 நீ இருப்பாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ இருப்பாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ இருப்பாய். இயேசுவே என் வாழ்வே என் துணையாய் நீ வருவாய். இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். இயேசுவே என் உயிரே என் அருகே நீ இருப்பாய். ஏசாயா 41:10 நாங்கள் வாசிப்பது போல, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு வலிமை அளிப்பேன் என்று சொன்னவரே, இதோ இந்த ஒரு மணி ஆராதனையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி. பல்வேறு தேவைகளை, பல்வேறு காரியங்களை முன்னிறுத்தி இதோ உம் திருமுன் நின்று நாங்கள் வைக்க எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த பலிபீடத்திலே நற்கருணையின் வடிவிலே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்திருக்கின்றீர். எங்களுடைய குற்றங்குறைகளை, எங்களுடைய ஏக்கங்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கின்றீர். இதோ இந்த நேரத்திலே எல்லாவற்றிற்குமாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து பல்வேறு காரியங்களை முன்னிறுத்தி ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர்களையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே, இந்த நேரத்திலே ஒரே குடும்பமாக மாதா தொலைக்காட்சி வழியாக உம்மை தேடி வர எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர். அதற்காகவும் நன்றி. தொடர்ந்து நாங்கள் செய்கின்ற, நாங்கள் சொல்கின்ற, நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நீர் இருந்து வழி நடத்துவீராக. ஆமென்.
வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.